வணக்கம். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா? ஏதாவது கிரகங்களால் நமக்கு பிரச்சனைகள் உண்டா? இந்த பிரச்சனைகள்லேருந்து மீள்வதற்கு ஏதாவது வழிபாடு உண்டா? இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியில் புத பகவான் சஞ்சாரம் பண்ணுற இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வருவார். இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றாரோ 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. மெயினாக இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அதுக்கு மேலே செலவுகள் இருக்குது. ஓகே, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் இருக்குங்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. எதிர்பாராத செலவினங்கள் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக அந்த செலவினங்கள் யாரால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது நம்முடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது அத்தனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லா இருக்குமா? உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது. எப்போ முயற்சி பண்ணணும்? இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அது கொஞ்சம் லேட்டானால் கூட பின்னாடி காரியம் நடக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்பயுமே சனி பார்த்தாலே காலதாமதம் லேட்டாகும். ஆனாலும் நீங்கள் திரும்ப எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில் அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் நிறையா இருக்குது. குறிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல. நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் நீங்கள்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது. இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பாராத பயணம், இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அதனால் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். நிறைய நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும். சனி பகவான் பார்க்குறல்ல, சரியான தூக்கம், சரியான சாப்பாடு இல்லாத காலகட்டங்கள் இருக்கும். இதையெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சுக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் புதன் இருக்கார். புதன் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணம், சிந்தனை, முயற்சி, சக்ஸஸ் இது அத்தனையுமே அதான். ஸோ நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. ரொம்ப அளந்து பேசுங்க. இந்த மாதம் வார்த்தைகளுடைய தன்மையை கவனமாக விடுங்க. இல்லைன்னா பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள், அதனால் போராட்டங்கள், மன வருத்தங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். யாருக்கெல்லாம் அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த லாபம் இருக்கான்னா இந்த மாதம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இந்த மாதம் இதே தான் நிலவரம். பட் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையும் பார்க்குறார். இன்னொரு பக்கம் சனி பகவானும் பார்க்குறார். 2 பேருமே பார்க்குறாங்க. இந்த பார்வை ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். யாரெல்லாம் எனக்கு வயசாகிடுச்சு, வேலைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல, வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, அனுபவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அல்லது வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் தான் இருக்கேன்,
குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், ரொம்ப பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை பரவாயில்ல, வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, இன்சென்டிவோ போனஸோ இல்லைனாலும் கூட வேலை இருக்கும், பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குரு சனி 2 பேருமே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. குரு ராகுவோட தொடர்பு கொள்கிறார். ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். 8 அப்படின்னாலே வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமா, வேலையில் ஒர்க்கு ப்ரெஷரைஸ் இருக்கிறது, டார்ச்சர், சக தொழிலாளர்கள், சுப்பீரியர் அத்தனை பேராலும், அதனால் வேலையில் நமக்கு ப்ராப்ளம் இது இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. சுமாராக இருக்குன்னா லாபம் இருக்குது, பட் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கல, தடை. அதுக்காக நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் லாபத்தை அடைவார். நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ரெண்டுமே கலந்து இருக்குது. இன்பம் துன்பம், ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் போராட்டம், எல்லாமே கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும், நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி இது வரைக்கும் வரல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுடைய கல்வியில் இருக்குது. இந்த மாதத்தில் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திரும்ப சொல்கிறதுக்கான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சூரியன் இதெல்லாம் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நன்மை. இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க, ஆய கலைகள் 64 அந்த கலைகளில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறையில் வருமானம், உங்களுக்கு சம்பாத்தியம், புகழ், அந்தஸ்து அத்தனையும் கூடும். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த நல்லா இருக்குங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கிரிப்டோ கரன்சிலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இந்த மாதம் உடம்பில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. குருவும் சனியும் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். இது ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. நல்ல உடம்புல சின்ன பிரச்சனைலாம் டாக்டராக கவனித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் சித்தர்களை கும்பிடுங்க. எங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. ஹெல்த்து நல்லா இருக்கும், வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிரகங்களால் ஏற்படும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் கிரகங்களால் இருக்குது, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான இறை வழிபாடு என்ன, இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ராசிநாதன் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்.
அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுடைய கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துல கேதுவோட இருக்கார். இதெல்லாமே ஒரு பக்கம் நன்மை, உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இது இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே மணி ரொட்டேஷன் 2ஆம் இடம் என்பது பணம், வருமானம், சம்பாத்தியம், கையில் இருக்கக்கூடிய பணம், இதெல்லாம் தான் சொல்கிறது. அப்போ இதெல்லாம் இருக்கான்னா பரவாயில்லாமல் இருக்குது. பட் உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கிறது. தேவையற்ற செலவினங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்களில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு, செல்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம பிறந்த யாரையாவது நம்பித்தான் ஆகணும். இந்த மாதமும் அதே தான். நீங்கள் யாரையாவது நம்புங்க, ரொம்ப முக்கியம். மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்களே சில முடிவுகள் எடுக்காதீங்க, அது உங்களுக்கு எப்பயுமே பாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களுடைய அட்வைஸை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். இது அத்தனையும் உங்களுக்கு முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரில, எப்போ விற்கும் தெரில அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன், கல்வி எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்குது. கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அதனால் உங்களுடைய ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நன்மை இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேர்லேருந்து செப்பரேஷனில் இருந்தீங்கன்னா மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய செவ்வாய் 10ல் இருக்கார். இன்னொரு பக்கம் அவர் சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை 16க்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலையில் நீங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையை அடக்கி வாசிங்க, எல்லோருடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க, பொறுமையாக வந்தவங்கள்ட்ட பேசுங்க, டீல் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களை அறியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. பெருசாக ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட்டு, போனஸோ, அரியர்ஸோ வரலன்னு ஒரி பண்ணாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது, லாபம் கிடைக்கலாம் தடை இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு, அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க
அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய ஏற்றுமதி இருக்குல்ல பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது வருமாங்கிறவங்களுக்கு பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கார். ஆக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசாங்கத்தால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும், நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பாளர், அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க, அவங்க விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. இல்லைன்னா அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இருக்குது. மெயினாக இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அவர்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம், இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த மாதத்தில் பெருசாக ஷேரில் எதாவது பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம், அடக்கி வாசிங்க. ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாட்ரி டிக்கெட்டில் எதாவது வாங்குறது, இது எல்லாமே நமக்கு யூக வணிகங்கள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஸ்மாராக இருக்குது. அதனால் எல்லாம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு செட்டப் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு விளையாட்டுத் துறையில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் இறை அருளை பெரிய லெவலில் கூட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுத்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், இந்த 3லேயுமே இந்த மாதம் கவனமாக நீங்கள் இருங்க. சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரால் எல்லாம் கும்பிட்டு வாங்க. இந்த மாதம் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி சந்தர்ப்பம் இருந்தால் போயிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கமையும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம். வணக்கம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா, இந்த மாதம் கிரகங்களால் ஏதாவது பெரிய நன்மைகள் உண்டா? கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா? இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும். சிம்மம் அப்படின்னா நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். முதல்ல 11ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. நம்ம அத்தனை பேருக்கும் 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் உண்டு. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிலச்சி நிற்குதுன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆக 12ஆம் இடம் நீங்கள் எதுலையாவது ஒன்று முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அல்லது தேவையற்ற விரயங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக யாருக்கெல்லாம் அப்பா இருக்காரோ அப்பாவால் நமக்கு செலவினங்கள் அல்லது அப்பாவை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம், இது இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது?
சம்பாத்தியம் நிறையா இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல புதன் இருக்கார். அப்போ செலவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. உழைப்பு அதிகம், வருமாய் அதுக்கு தகுந்த மாதிரி சுமாராக தான் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது, என்ன பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி இருக்குது. ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பாங்க. குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அத்தனை விதமான கம்யூனிகேஷன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு மீடியேட்டர்லாம் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணுறீங்களோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இது எப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்க பிளானிங்கை பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் வருவார். இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு 8ல் சனி இருக்கார், அஷ்டம சனி அப்படின்லாம் நினைக்காதீங்க. சனி இனிமேல் 2 வருஷத்துக்கு அங்கே தான் உங்களுக்கு இருக்க போகிறேன்னா 2 வருஷம் 2 மாதத்துக்கு. அதை பற்றி நீங்கள் நினச்சிங்களா ஒரு வேலையும் பண்ண முடியாது. பட் மற்ற கிரகங்கள் நமக்கு துணை இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இருப்பாங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த லவ் சக்ஸஸ் ஆகாமல் அப்புறம் எதிர்பாராத அஃபேர் இருக்குது. இது இந்த மாதத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை உங்களோட 5ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறேன். அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் எதிர்பாராத நன்மைகள், அவர்களால் மகிழ்ச்சி, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று, தெய்வ வழிபாடு, ஆலய தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்குறோம். ஸோ வேலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க. நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ஆர் எனி அதர் ரெப்யூட்டரில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மன வருத்தங்கள் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த வேலையை பார்ப்போமா அல்லது விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், அல்லது வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது வேலையில் இம்பீச்மெண்ட் தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ப்ரொமோஷன் வரலன்னு ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ அரியர்ஸோ எதுவுமே வரலன்னு கவலைப்படாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எனக்கு பெர்மனெண்ட் ஜாப்னு யாரும் நினச்சிருந்துடாதீங்க. வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், நோயினுடைய தன்மை குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம், நோய் அக்ரவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தாராளமாக பண்ணுங்கள். ஏதோ தொழில், எந்த தொழில் பண்ணாலும் அதில் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான மாதமாக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் நிறைய இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருப்பாங்க.
ஆல்ரெடி உங்களுக்கு நட்பு வட்டாரம் வந்தால் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். பெரிய லெவலில் நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஆக சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ பெருசாக புகழ் அந்தஸ்து இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது. பெருசாக நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் சேல்ஸு முன்னேற்றம் இருக்குது. இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தைரியமாக சில முடிவுகள் எடுங்க, ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி, யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெருசாக யாருக்கும் பெரிய லெவலில் நான் முதல்ல சொன்ன மாதிரி செக்யூரிட்டி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கட்டும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அந்தஸ்து புகழ் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. அடைக்க வாசிங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் நரசிம்மரை நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பாக விநாயகர் பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். வணக்கம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு என்ன, இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தெரியும், செவ்வாய் பகவான். இவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் உங்களுடைய மூவ் இருக்கும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கார். பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். ஆக இந்த மாதத்தில் உங்களை அறியாத ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் அல்லது மகிழ்ச்சி, இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வருமானங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. பட் அதுக்காக செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் அல்லது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்காரு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றும் முதலீடு அல்லது தேவையற்ற செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு அவரால் உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அல்லது வருமானத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நடக்காத சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது அத்தனைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகையினால நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது,
அப்படிங்கிற ஒரு பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்கிறார். ஆக சனி பகவான் பார்த்தாலே ஏதாவது ஒரு வேலை, உடல் உழைப்பு சார்ந்த ஜாப் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் யாரெல்லாம் நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க, நல்லதொரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சனி பகவானால் வேலை உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே திருப்தியற்ற ஒரு மனநிலை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தத்தில் ஒர்க் இருக்குது, ஒர்க்கில் நிறைய ப்ரெஷரைஸ் இருக்குது, ஒர்க்கில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. அப்படியான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது. அதுக்காக வேலை இல்லாமல் போகாது, வருமானம் இல்லாமல் போகாது, சம்பாத்தியம் இல்லாமல் போகாது. எல்லா பெரிய உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்கும். ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாமல் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தெளிவாக வச்சுங்க. இந்த மாதத்தில் எதிர்பாராத நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் நன்மையாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. எகைன் அண்ட் எகைன் எந்த ஒரு விஷயத்துக்குமே முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவீங்க. இந்த மாதம் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நீங்கள் பெரிய லெவலில் படிப்பதற்கான வாய்ப்புகள், தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டியது இருக்கோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த மாதம் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கடன் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அது அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக இருக்குமாங்கிறது இல்லை. பட் இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் லோன் வாங்கி இடங்கட வாங்கிறதுக்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம், வருமானம் இருக்குது. அது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா தாராளமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது லாபத்தை பார்ப்பதற்கான, சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, திருமணம் லேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய செகண்ட் மேரேஜுக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சாதகமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். இந்த மாதம் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு. இந்த மாதம் என்ன பிரச்சனை, நமக்கு ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அடி வயிற்றில் பிரச்சனைகள், பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நீரோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். ஸோ அதனால் இந்த காலங்களில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வர ரொம்ப இம்யூனிட்டி குறைவாக இருக்குது. அதனால் சின்ன பிரச்சனைலாம் உடலில் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள்.
ஆல்ரெடி எனக்கு பெரிய லெவலில் லோன் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. என்ன பண்ணணுமோ யூக வணிகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக விநாயக பெருமான் மெயினாக கும்பிட்டு வாங்க. எங்கெல்லாம் நவகிரகத்தில் சனி பகவான் இருப்பார், சந்தர்ப்பம் இருக்கும்போதெல்லாம் அவரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம். வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா, அல்லது கிரகங்களால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதிலிருந்து வழிபடுவதற்கு இறை வழிபாடு என்ன? இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் அவர் நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். அதனால் நீங்கள் இந்த மாதம் தேவையில்லாத குழப்பம் எதுவுமே வேண்டாம். நல்ல இறை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. முதல்ல இந்த மாதம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பரவாயில்ல, உங்கள் தொழில் மூலமாக, பேச்சின் மூலமாக வருமானம் ஏர்னிங் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது, இதை மெயினாக பார்க்குறோம். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுடைய காரியங்கள் சித்தியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதில் நீங்கள் தெளிவாக இருங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், சனி பகவானும் பார்க்குறார். குரு பார்த்தால் நன்மை, சனி பார்த்தால் பிரச்சனை. சனினாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும் அதனால தான் போஸ்ட்போன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ நல்லது கெட்டதை டிசைட் பண்ணி எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேசிக் கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் இந்த ராசிபலன் பார்க்குறதே இந்த காலங்கள் எது நல்லா இருக்கும், எது சரியாக இருக்கும், எதில் பிரச்சனை இருக்கும், இதை தெரிஞ்சு காலம் அறிஞ்சு பலன் செய்ய நம்ம முன்னோர்கள் சொல்கிறதுக்கு காரணம் தான். அதனால் இந்த காலங்களில் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேகமாக முன்னேறுங்க. முன்னேற்றம்னா என்ன, லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தீர்மானித்து அதை நீங்கள் முடிவு பண்ணி அதில் செயலில் இறங்குங்க. வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த செயலில் நிறைய தடைகள் வரும். ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுனால அந்த தடைகளை தகத்தெறிவதற்கு குரு பகவான் இறையாறுகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ சக்ஸஸ் பண்ணுங்கள். நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு, நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாருக்கெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் தொழிலுக்கு, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன், அத்தனை துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் நீங்கள் இது ஜூலை மாதம், இந்த மாதம் ஆனி ஆடி ரெண்டும் கலந்த மாதங்களாக இருக்குது.
இந்த காலங்களில் ஒன்று யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும், நல்ல விலைக்கு போக, எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சொத்து விற்று அதனால் நீங்கள் அக்ரிமெண்ட்டோ அட்வான்ஸோ போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் தேவையில்லாத மைண்டை ரிலாக்ஸாக வச்சுங்க. தூக்கம் என்பது குறைவாக இருக்கும், அதை பற்றியெல்லாம் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. எவ்வளோக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. இவ்வளவு நீண்ட விளக்கம் கொடுக்கறதுக்கு காரணம், கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வழியை பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேர் இருந்து செப்பரேஷன் ஆனவங்க ரீயூனியன் ஆவீங்க. இது இந்த மாதம் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கரியர் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலை வாய்ப்பில் சனி பகவான் இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற யாருக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ பெட்டர் ஜாப் அமையும். ஸோ நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு வேலை அமையுமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை உண்டு. நான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் நல்ல கம்பெனி தேடிட்டுருக்கேன், எனக்கு எப்போ அமையுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, அரியர்ஸோ எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கணும் அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நான் நல்ல ஒரு லேபரை எதிர்பார்க்குறேன், இது வரைக்கும் எனக்கு வேலை லேபர் செட் ஆகலைங்கிறவங்களுக்கு நல்ல லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமா தெரியல, எப்போ கிடைக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகுமான இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்லை. ஸோ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, பார்ட்னர் லாபம் அடைவார், பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்குறது எல்லாம் கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்க வராமல் இருக்க அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. நல்லா பாருங்கள், யாருக்கா பணம் கொடுத்தா வராதுன்னு சொல்கிறது நான் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பொறுமையாக கவனமாக கேளுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் இருக்குது. ஆல்ரெடி உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு செட் ஆவாங்க. அது மட்டும் இல்லை, மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படின்னா சுபகாரியங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு. இது வரைக்கும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான சூழ்நிலைகள், குழந்தைகளான நன்மை, அவர்களால் ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனை இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உண்டு. பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதில் லாட்ரி டிக்கெட் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், லாபத்தை
பார்ப்பதற்கான மாதமாக இது இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவே நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ நோயை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு சனி பகவானால் கிரானிக்கான நோய் வளர்ப்படும். நோயுடைய தன்மை பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, பைரவருடைய தரிசனம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. ஹெல்த்து நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா, ஏதாவது கிரகங்களால் நமக்கு துன்பங்கள் உண்டா, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிபாடுகள் என்ன, இதை தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12 இருந்தவர் இப்போ உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது, பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வருமானங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். குறிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது துணிமணிகள் வாங்கணும்னு நினச்சவங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா உருவாகும். குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால இந்த மாதத்தில் யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு, அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு, சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கார். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது. எல்லா விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பெரிய பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக தான் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ அல்லது ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு, தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அந்த தேடுதல் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் ராசி பலன் பார்த்துட்டு சும்மா கேட்டு போகிறத காட்டலாம். எந்தெந்த காலங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த காலங்களில் நம்ம பெரிய லெவலில் நம்மளை டெவலப் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை. ஸோ நல்ல காலங்கள் வரும்போது நம்ம நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கணும். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால எப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரச்சனைக்கு அப்போல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதுவும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதிர்பாராத அடிக்கடி பயணம் அல்லது அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். உங்கள் லக்னாதிபதி தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர். அப்படி பார்க்குற போது ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சரி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்புகள். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, அல்லது நல்லதொரு ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது, எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள். ஸோ உங்களுடைய வேலையை பற்றிய ஒரு பயத்திலே வச்சுருப்பார். வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு அதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் வேலையிலிருந்து இது அத்தனையும் இருக்குது. அல்லது லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள்
இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்வாங்க. ஒரு பக்கம் சனி உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு, வேலையை எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் குரு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இந்த 2 பலன்களும் இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. லோன் வாங்கி நான் சொன்னக்கூடிய இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் சகலமே வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, பாஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேருடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெருசாக நீங்கள் இல்லாமல் ரொட்டீனாக என்ன பிஸ்னஸ் நடக்குதோ அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் அது விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம். ஸோ அது நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இருந்தால் கூட மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரிய உறவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் நான் பெருசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக வரணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் நிறையவே உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ 2மே இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கு, ஆல்ரெடி நான் தொழில் முனைவராக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நல்லா இருக்குங்கிறதுக்காக பெருசாக லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பெருசாக விட்டலை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை பண்ணுங்கள். குறிப்பாக கிரிப்டோ கரன்சி வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ, ஆய கலைகள் 64, எந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. ஏதாவது ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது, நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியலில் நீங்கள் ஏற்ற முன்னேற்றத்தை அடைவீங்க. புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் குருவும் சனியும் பார்க்குறாங்க. யாருக்கெல்லாம் பெருசாக கடன் இருக்கோ உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கடன் இல்லைன்னா கடனை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருக்குது, அதுலேயும் குரு சனி பார்வை. உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சளித்தொல்லைகள், ஆஸ்மா, யூஸ்னில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் முருகப்பெருமான் இருக்காரோ முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள்.
குறிப்பாக சித்தர்கள் இருந்தால் ஜீவ சமாதி போங்க. எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.